அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சுதர்சன். இல்லண்ணா, நேத்து அண்ணன் ஆம்ஸ்டாங் அவங்களுடைய மிஸ்ஸஸ் அவங்க ஃபேமிலில குழந்தைகளுக்கெல்லாம் கொலை மிரட்டல் விட்டு கடிதம் ஏதோ அனுப்பியிருக்காங்க போல. இந்நாடு ஆ, இந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா, ரொம்ப மோசமா சட்ட ஒழுங்கு போயிட்டு இருக்குண்ணா தமிழ்நாட்டுல. இந்த திராவிட ஆட்சியில. அது சம்பந்தமா தான் அண்ணன்ட்ட கேட்கலாம்னுக்காக ஃபோன் பண்ணேன். அதாவது சரிங்கண்ணா. அவங்கள நம்ம எல்லாருமே திருமதி ஆம்ஸ்ட்ராங் தான் நம்ம அழைக்கணும். அதாண்ணா மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டாங் தானே அதான் இல்ல இல்ல அவங்க சொல்றேன். சொன்ன அதே குற்றத்தான்னு நானும் சொன்னேன். ஆமா, சரிங்கண்ணா. திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கிறது என்பது உண்மையான செய்தி தான். சரி. காவல்துறை மூலமா நம்ம செய்திகள் மூலமா நம்ம பாக்குறோம். சரிங்கண்ணா. என்ன அந்த கொலை மிரட்டல் எதை சொல்ல வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ம். அப்போ உண்மையான குற்றவாளிகள் இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலைன்றதான் அந்த கொலை மிரட்டல் சொல்லக்கூடிய தகவல். நிச்சயமாண்ணா. ம். உண்மையான முதன்மை குற்றவாளி இருக்கான் இல்லையா, ஆமாண்ணா. திருமாவளவன் சொன்னது போல ம். இன்னும் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்படல, கண்டுபிடிக்கப்படல கண்டிப்பா. ம். அப்படின்னும் பொழுது இந்த வழக்கினுடைய திசை வழி போக்கு எந்த வகையில் போன்றது இது ஒரு சான்று. கண்டிப்பாண்ணா. ம். உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. படல. ம். உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலனாக்க இந்த கொலை வழக்கு மூடி மறைக்கப்படும்ன்றதுதான் உண்மையான செய்தி. ம். சரிங்க. புரியுதா சொல்றது? ம். அப்போ காவல்துறை இவ்வளவு தூரம் கண்காணிப்புல இருக்கக்கூடிய அந்த படுகொலை வழக்க மீறி ஒருத்தன் கொலை மிரட்டல் கடிதம் எழுதுறான் அப்படின்னாக்க தமிழகத்துல காவல்துறையுடைய மரியாதை என்ன? கண்டிப்பா. இந்த திராவிட மாடல் ஆட்சியில காவல்துறையும் திராவிட மாடல் காவல்துறையா செயல்படுதா? சரிங்க. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சின்றது ஒரு மோசடித்தனமான ஒரு ஆட்சி. நிச்சயமா. அதே போலதான் காவல்துறை செயல்படுதா? அப்படி காவல்துறையாக செயல்பட்டு இருந்தால் குற்றவாளிகளுக்கு பயம் இருந்திருக்கும். நிச்சயமா. நிச்சயமா. இத்தனை பேரை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, இத்தனை பேர் வழக்குல சம்பந்தப்படுத்தி கைது பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப கைது நடவடிக்கை மீது பயம் இருந்துச்சுனாக்க கைது பண்ணி பெருசா இவங்க தூக்குல மாட்டிட போறது கிடையாது. நிச்சயமா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தவனுக்கு பெயில் 35 நாள்ல கிடைக்கும், இன்னொருத்தவனுக்கு 40 நாள் பெயில் கிடைக்கும், இன்னொருத்தவனுக்கு 45 நாள் பெயில் கிடைக்கும். மேண்டேட்டரி பெயில்னு ஒண்ணு இருக்கு மர்டர் கேஸுக்கு. 90 நாளுக்கு மேல அந்த குற்றவாளியை உள்ளார வச்சுக்க கூடாதுன்றது இருக்கு. அந்த அடிப்படையில 90 நாள்ல ஒருத்தவனுக்கு பெயில் கிடைக்கும். இப்படியாக அவன் பெயில்ல வெளியில வந்துருவான். வெளியில வந்துட்ட பிறகு அந்த வழக்கு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் நடக்கும். அது வரைக்கும் வெளியில தான் இருந்துட்டு இருப்பான். அவன் ஆம்ஸ்ட்ராங்க கொண்டுட்டேன்ற ஒரு பெரிய திமிர்ல பெரிய ஒரு ரவுடிசம் பண்ணுவானுங்க. சாதாரண ரவுடியா இருந்தவன் தாதா ரேஞ்சுக்கு உள்ளார வருவான். புரியுதா? அப்போ இந்த சூழ்நிலையில காவல்துறை எப்படியான நடவடிக்கை இதை எடுக்கணும்னு நம்ம ஒரு நேர்மையான நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நம்ப முடியும். புரியுதா? ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, காவல்துறை இன்னைக்கு கைது செய்யும். இந்த செய்தியை நீ எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துரு. காவல்துறை கைது செய்யும், குற்றப்பத்திரிகை வரைக்கும் வரும். குற்றப்பத்திரிகைக்கு பிறகு வேற சீன் நடக்கும். சார்ஜ் ஷீட் போடுறாங்க இல்லையா, அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு பிறகு வேற சீன் நடக்கும். குற்றங்கள் நிரூபிக்கப்படக்கூடிய அளவுக்கு சார்ஜ் ஷீட் இருந்தாதான் சார்ஜ் ஷீட் வேல்யூ. கண்டிப்பா அது வேலிடா மாறும். அப்பதான் அது தண்டனையா மாறும். குற்றப்பத்திரிகையில தங்களுக்கு சாதகமான, அதாவது கொலையாளிகளுக்கு சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய அளவில் அந்த குற்றப்பத்திரிகை எழுதப்பட்டால், உருவாக்கப்பட்டால் எந்த குற்றவாளிக்கும் தண்டனை கிடைக்காது. இது எல்லாமே என்ன ஆகும்? வெறும் கண் துடைப்பாகவே இருக்கும். இந்த விஷயம், இந்த கைது நடவடிக்கைகள் அனைத்தும் வெறும் கண் துடைப்பாகவே இருக்கும். இத நம்ம இன்னைக்கு நேத்தி பார்க்கல. 1992 குறிஞ்சாங்குளம் படுகொலையில இருந்து இந்த சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். குற்றப்பத்திரிகை வரைக்கும் போச்சு, திருநெல்வேலி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. அந்த 4 பேரை கொலை பண்ணவன் இன்னை வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த காவல்துறை அந்த அளவுக்கு லட்சணமா செயல்பட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த வழக்கு சிபிஐக்கு ஆரம்ப காலகட்டத்திலே உருவாக்கி, அதாவது அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாக்க அவன் கரெக்டா அவன் எழுதிடுவான். அப்பதான் குற்றவாளிகள் தப்பிக்காம அதாவது குற்றவாளிகள் தப்பிக்காம நீதி பாதுகாக்கப்படும். புரியுதா சொல்றது? திருமாவளவன் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு,
சிபிஐ வேண்டாம், சிபிஐ விசாரணையில இந்த மாதிரியான பிழைகள் நடந்திருக்கு, ராமஜெயம் வழக்கை எடுத்துக்கிறாரு, சங்கர சுப்பு வழக்கறிஞருடைய வழக்கு எடுத்துக்கிறாரு, இன்னும் பல வழக்குகளை வந்து அந்த மாதிரி நடக்கல, போகல, வந்து சிபிஐ வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அருவருப்பான அரசியலை, பச்சை துரோக அரசியலை திருமாவளவன் செஞ்சுட்டு வர்றாரு. நிச்சயமா. நான் என்ன சொல்ல வரேன், ராமஜெயம் வழக்கை நீ ஆரம்பத்திலே கொடுத்திருந்தீனாக்க இன்னைக்கு ராமஜெயம் வழக்கினுடைய குற்றவாளி யாருன்னு சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கும். இவரு சங்கர சுப்பு வழக்கறிஞருடைய மகனுடைய வழக்கை வந்து ஆரம்பத்திலே கொடுத்திருந்தாக்க கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லா தடயங்களையும் சாட்சியங்களையும் அழிச்சிட்ட பிறகு அததான் ஏற்கனவே நம்ம சொல்றது போல மை தடவையா கண்டுபிடிப்பான் சிபிஐ. சிரமம் தானா? மைய தடவை கண்டுபிடிக்கிற மந்திரவாதி வேலையை பண்றான் சிபிஐ. இருக்கிற எல்லா சாட்சியும் அழிச்சிட்டு சிபிஐ கொடுத்தா எப்படி கண்டுபிடிப்பாங்க? எப்படி கண்டுபிடிப்பான்? அதே போல டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவுடைய வழக்கம் சிபிஐல தான் இருக்கு, அதை கண்டுபிடிக்கல. இது சொல்றதுக்கு ஒரு தலைவனா? உன் கட்சிக்காரன் அந்த மாதிரி வெட்டி படுகொலை செய்யப்பட்டா இதே வேலையை தான் சொல்லுவியா? சொல்லுவ. ஏன்னா திமுகவுக்கு எந்த இடத்துலயும் வலிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நீ அரசியல் பண்ற. திமுக கெட்ட பேர் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக என்ன பதமா நீவி விட்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அருவருப்பான காரியத்தை செய்யறேன். கண்டிப்பா இத வந்து வீர சோழ பரண சங்கம் வன்மையாக கண்டிக்கிற திருமாவளவனோட இந்த செயல்பாட்டை, இந்த துரோக செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறது. இது துரோகம். இந்த சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய துரோகம், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவிக்கு, அதாவது அந்த குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய துரோகம், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய விசுவாசிகளுக்கு, அவருடைய சொந்த பந்தங்களுக்கு, அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு, அவருடைய நண்பர்களுக்கு, அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அது கண்டிப்பா என்ன, வெறும் ஒத்த சீட்டு அரசியலுக்காக இப்படியான ஒரு விஷயத்த பேசுவது பச்சை துரோகம். இது ஏற்கவே முடியாது. இப்போ இந்த வழக்கு சிபிஐ உள்ளார வந்துருந்துச்சுனாக்க யார் யாரெல்லாம் அயோக்கிய பண்ணலோ அவங்க எல்லாருமே என்கவுண்டர் பண்ணிருப்பாங்க. யார் யாரெல்லாம் ஒரிஜினல் குற்றவாளிகளோ அவங்க எல்லாம் உள்ளார கஸ்டடிக்குள்ளார வச்சிருப்பாங்க. புரியுதா? இது ஏன் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்றோம்னா, அது அதாவது தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்பு. தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்பு. அது யாரும் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா மொழி தெரியாது. அவனுங்க தனியான ஒரு இண்டிபெண்டன்ட் குரூப். அவங்க என்ன, தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அதுக்குள்ளார யாரும் தலையிட முடியாது. புரியுதா? இது மாதிரி காவல்துறை இப்ப கள்ளக்குறிச்சியில காவல்துறையை வந்து கூண்டோட சஸ்பெண்ட் பண்றாங்க. புரியுதா? இது வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய அமைப்பு. காவல்துறையில ஒரு கூண்டோட சஸ்பெண்ட் பண்றானாக்க காவல்துறை வந்து என்ன பண்ணணும்? நாண்டுக்கணும். கண்டிப்பா காவல்துறை நாண்டு கொள்ளணும். நாண்டுகிட்டு டிஜிபில இருந்து அந்த சம்பந்தப்பட்ட ஏடிஜிபி வரைக்கும், சரக டிஐஜி டிஐஜி வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணணும்? தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். புரியுதா? அந்த அந்த சுயமரியாதை உணர்வு அற்று போய் தான் இன்னைக்கு காவல்துறை செயல்பட்டு வருது. கள்ளக்குறிச்சி விவகாரத்துல எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றல, எஸ்பி வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ற. காவல்துறையில ஒட்டுமொத்த 72 காவல் அதிகாரி மற்றும் பணியாளர்கள் அத்தனை பேரும் சேர்த்து நீங்க சஸ்பெண்ட் பண்ற. இடத்த மாத்துற, குண்டோட மாத்துன எதனால மாத்துன? அவன் ஒழுங்கா வேலை செய்யலன்னு தானே மாத்துன. இப்படித்தானே அவன் காவல்துறை செயல்பட்டு இருக்கு. பணத்துக்காகவும் லஞ்சத்துக்காகவும் தானே செயல்பட்டு இருக்கு. அப்ப அந்த வழக்கையும் அப்படிதான் டீல் பண்ணும். ஆம்ஸ்ட்ராங் வழக்கையும் அப்படிதான் டீல் பண்ணுது. அப்படிதான். அதனால தானே சந்தேகப்பட்டு இதுல வந்து நிறைய தலையீடுகள் இருக்குன்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. உண்மையான அதிகாரிகள் இதை நீ விசாரிச்சாலும் கூட இந்த வழக்கு வந்து சரியான திசையில போகலன்றதான அரசியல் அதிகாரிகளுடைய அரசியல்வாதிகளுடைய தலையீடுகள் இதுல அதிகமாக இருக்கும். அதனால இந்த வழக்கு சரியான திசையில போகாதுன்றதுனாலதான் எல்லாருமே சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா. நீ ஒருத்தவன் மட்டும் ஏன் வந்து அது சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்ற? சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யார் யாருன்னு நம்ம பார்க்கும் பொழுது குற்றவாளி சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்றான். நிச்சயமா. திருமாவளவன் சிபிஐ விசாரணை வேண்டான்றாரு. என்ன, திருமாவளவனுக்கு அடிப்படைகளாக இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது, இந்த மதவாத பயங்கரவாதிகள் இருக்காங்களா, இஸ்லாமிய மதவாத பயங்கரவாதிகள் இருக்கானுங்களா, அவனுங்க சில பேர் வந்து அந்த மாதிரி பேசுறாங்க. எல்லா இஸ்லாமியர்களும் பேசல.
சரிங்கண்ணா. இந்த ஆளூர் ஷானவாஸ் போன்ற அயோக்கியர்கள் வந்து என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அது பேசுறாங்க. அப்போ இதுல என்ன நடக்குதுன்றதை நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வீட்டுக்கு கொலை மிரட்டல் போயிருக்கு. கொலை மிரட்டல் போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. மிகப்பெரிய ஒரு படுகொலையை நிகழ்த்திட்டு 30 நாள் கூட ஆகல. மீண்டும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சரியாக 30ஆம் தேதி போகணும். 30ஆம் தேதி மறுபடியும் ஒரு கொலை மிரட்டல் குடும்பத்தில் உள்ளவங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல நீ செய்தி, இதுல அவன் சொல்ற செய்தி என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது 1 வருஷம் கழிச்சு நடந்த ஒரு கொலை மிரட்டல் கிடையாது, வந்த கொலை மிரட்டல் கிடையாது. இல்ல ஒரு 20 நாள்ல வந்த கொலை மிரட்டல் கிடையாது. சரியாக 30ஆவது தேதி, சரியான 30ஆம் தேதி, 30ஆவது நாள், அந்த இந்த அதாவது சடங்கு செய்யக்கூடிய நாள், அந்த நாள்ல கொலை மிரட்டல் போகுது அப்படின்னா இதுல என்ன மாதிரியான ஒரு திட்டமிடல் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். கொலைகாரர்களுடைய அந்த சதிகாரர்களுடைய அந்த திட்டமிடல் எவ்வளவு துல்லியமாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். புரியுதா? அப்போ இதுல வந்து யாரு வந்து கொலைகாரன்? இப்ப கொலைகாரன் இன்னும் வெளியில இருக்கிறான்ற அர்த்தம். வெளியில இருக்கான். அப்ப நீ கண்டுபிடிச்சது எல்லாம் கூலிப்படையை தான் கண்டுபிடிச்சிருக்க. ஒரிஜினலா வந்து கூலிப்படைக்கு மூளையா இருக்கக்கூடிய கொலைகாரனை நீ கண்டுபிடிக்கவே இல்லை. என்ன இப்ப சில பேர் பல பேர் நம்ம பாக்குறோம். ஏன்னா அரசியல் கட்சி தலைவர் ஒருவருக்கு இதுல சம்பந்தமா இருக்குன்னு சொல்றான். என்ன மந்திரிக்கு சம்பந்தம் இருக்குன்றான். இது எப்படின்னு நம்ம பாக்குறது? அதனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணையால மட்டும்தான் இதுக்கு மேல இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டுல வந்து நடக்காத அளவுக்கான சூழ்நிலையை உருவாக்க முடியும். எல்லா வழக்கையுமே நீ வந்து தமிழ்நாடு அரசு தான் செஞ்சிட்டு இருந்துச்சு, தமிழ்நாடு காவல்துறை தான் செஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லாமே ஃபெயிலியர். எல்லாமே ஃபெயிலியர். கள்ளக்குறிச்சி சம்பவம் ஃபெயிலியர், இந்த சம்பவம் ஃபெயிலியர். இன்னும் நம்ம கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன போன வருஷம் நடந்துச்சு மரக்காணம் சாராய படுகொலை. கள்ளச்சாராயத்துல இறந்த எண்ணிக்கை எத்தனை போன வருஷம்? அதாவது 23. அப்ப இதெல்லாமே பார்க்கும் பொழுது காவல்துறை தன்னுடைய நிலையிலிருந்து மாறி போயிட்டு நிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. புரியுதா? அப்போ இந்த விஷயத்த வந்து யார் அணுகிறது? இத வந்து தாமதிக்காமல் சிபிஐயிடம் ஒப்படைக்கிறது தான் யார் அணுகிறது? ஆமா, அணுகிறது சிபிஐ அணுகணும். ஏன்னாக்க இத வந்து நான் பிஎஸ்பி கட்சியில உள்ளவங்களே அழுத்தம் திருத்தமா சொல்ல மாட்டேன்றாங்களே, சிபிஐ தான் வேண்டும்னு சொல்ல மாட்டேன்றாங்க. அதாவது தலைமை சொல்லிட்டாங்க, பகுஜன் சமாஜ் அம்மையார் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அவன் தலைமை சொல்லிட்டாங்க. இங்க உள்ளவங்க, தமிழ்நாட்டுல உள்ளவங்க அதை சொல்லணும்லண்ணா. இங்க உள்ளவங்க வைக்கணும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அழுத்தம் திருத்தமா சொல்லணும். அது சொல்ல மாட்டேன்றாங்களா? அதான ஒரு யாரு திருமதி சொல்ல முடியுமா? நீங்க அவங்க சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியுமா? அந்த சக்தி அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கா? இல்லண்ணா. அந்த பலம், அந்த பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கா? நீ சாதாரணமா சும்மா இருக்கிறவங்கள்ட்டே நீ என்ன பண்ற? கொலை மிரட்டல் கடிதம் எழுதுற, கொலை மிரட்டல் எழுதுற. கொலை மிரட்டல்னா என்ன அர்த்தம்? இதுக்கு அடுத்தது வந்து சிபிஐ என்கொயரி வேண்டாம்னு நீ சொல்லக்கூடாது, கேட்க கூடாதுன்றது அதோட பொருள். நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்கு. பெரும்பாலும் பெரிய கட்சியா இருக்கக்கூடியவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. திருமாவளவன் இந்த ஒரு கட்சி மட்டும். வீரசோழ பறையர் நல சங்கத்திலிருந்து அண்ணன் நீங்க தலைவர், நீங்க கோரிக்கையை, அதாவது சிபிஐ தான் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறீங்கன்னா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா புரட்சி பாரதம் கட்சியோ மக்கள் தேசம் கட்சியோ மற்ற பிற சின்ன சின்ன அமைப்புகள்ல நிறைய இருக்கு. 100க்கு மேலான அமைப்புகள் இருக்கு. யாருமே இந்த சிபிஐ வேண்டும்ன்ற அந்த கோரிக்கையை வந்து அழுத்தம் திருத்தமா வைக்காம இருக்காங்கல்ல, அதுதானா ஒரு வருத்தம்? இல்ல, அதாவது இந்த வருத்தம் நிச்சயமா இருக்கக்கூடிய வருத்தம் தான். வருத்தன்றதை விட வேதனை, கவலை, பெரிய ஒரு என்ன சொல்றது, சட்டம் வந்து இந்த மக்களை வந்து பாதுகாக்குமான்ற ஒரு கவலை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு. நிச்சயமான இந்த நீதியும் சட்டமும் காவல்துறையும் நீதிமன்றங்களும், ஏன்னா அதிகார வர்க்கத்தை விட்டுறணும். இவங்க எல்லாம் வந்து மக்களுக்காக பணியாற்றக்கூடிய மன்றங்கள், நீதிமன்றமா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும், இது வந்து சார்பற்று மக்களுக்காக வேலை செய்ய வேண்டியது. சரிங்கண்ணா. இவைகள் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டு விடக் கூடாது என்ற கவலை உன்னை போன்று, என்னை போன்று, நம் இயக்கத்தை போன்று எல்லாருக்குமே இருக்கணும். நிச்சயமான. அதாவது இப்ப மக்கள் தேசம் ஒரு கருத்தை சொல்றாங்க, அவங்க வந்து சிபிஐ வேணும் தான் அவங்களும் சொல்றாங்க. சரிங்கண்ணா.
அது நீ சொல்றது போல வலுவா இன்னும் சொல்லலன்றத உன்னுடைய கருத்து. நிச்சயமாண்ணா. ஏன்னா இன்னும் வலுவா சொல்லணும். நிச்சயமாண்ணா. அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்களிடமும் அன்பு சகோதரர் ஆசை தம்பி அவர்களிடமும் இத நான் வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். சரிங்கண்ணா. இதை நான் கோரிக்கையா வைக்கிறேன். அதே போல அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கும், சரிங்கண்ணா, புரட்சி பாரத்தினுடைய கட்சியின் தலைவர் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கும் வீர சோழ பரண சங்கத்தின் சார்பாக மிக வலிமையான முன்னெடுப்பாக இந்த சிபிஐ விசாரணை கோரிய அந்த அறைகூவல் முன்னெடுப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நிச்சயமான. அதே போல புதிய அதாவது நம்ம ஏர்போர்ட் மூர்த்தியார் புரட்சி தமிழகம் அவருடைய தலைவர், இவர்களை போன்றவர்கள்லாம் இது கடுமையான முன்னெடுப்புகளை செய்யணும். எதிர்காலத்துல அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் தலைமையில இந்த பறையர் அமைப்புகள்லாம் ஒன்னா சேரணும்ன்றது என்னுடைய விருப்பம். நிச்சயமான. நாம வந்து தனிச்சு நிக்கணும்னு நம்ம வந்து என்னைக்குமே நம்ம விருப்பப்பட்டதே கிடையாது. கண்டிப்பான. அதாவது தலித்தியம்னு சொல்லி பேசிக்கிட்டு இந்த மக்களையும் மண்ணையும் அடமானம் வச்சுக்கிட்டு, திராவிட கும்பலிடம் அடமானம் வச்சுக்கிட்டு, ஒத்த சீட்டுக்காக ரெட்டை சீட்டுக்காக மாறி மாறி பேரம் பேசக்கூடிய ஒரு அரசியலை செய்யக்கூடிய அந்த அதாவது வன்முறை கும்பலை அகற்ற வேண்டும் என்றால், இந்த வன்முறை கும்பல் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றால், பூவை ஜெகன்மூர்த்தி போன்ற அந்த மூத்த தலைவர்களின் தலைமையில் இந்த சமுதாயம் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் மதுராந்தக சோழத்தேவனின் விருப்பம். சரிங்கண்ணா, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாருமே ஒன்னா சேரணும். பூவை ஜெகன்மூர்த்தி அண்ணன் தலைமையில, சாத்தை பாக்கியராஜ் அண்ணன் தலைமையில, நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், நம்ம ஆசை தம்பி அவர்கள், சேக்கு தமிழரசன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, என்னை போன்றவர்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பறையருக்கான ஒரு மாபெரும் சக்தியாக உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இதுல இப்படியான சக்திகள் எல்லாம் சேர்ந்து ஒரே கூவலாக அரைக்கூவலாக சிபிஐ விசாரணை தான் வேண்டும் என்ற ஒரு அறைகோலை விடுக்கும் பொழுது இதுல என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அதிகார வர்க்கம் பயப்படும். ஆளும் ஆட்சியாளர்கள் பயப்படுவார்கள். பயப்படணும்னா அவங்களை மிரட்டணும்னு பேசல, அச்சப்பட வேணும். இந்த சட்டத்துக்கும் நீதிக்கும் அச்சப்படணும், கட்டுப்பட்டு அச்சப்படணும். என்ன இது சிபிஐ விசாரணை இல்லாதனாலதான் என்ன ஆகுது, கண்ட நாய் பெயெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுது, அதுக்கு வந்து கொலை மிரட்டல் விடுது. என்ன கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னாலே உண்மையான குற்றவாளிகள் இன்னும் வெளில இருக்கிறாங்கன்றது அதனுடைய பொருள். சரிங்கண்ணா. கொலை மிரட்டல் விடுறாங்க, தைரியமா விடுறாங்கன்னா இந்த காவல்துறையின் மீது அவ்வளவு பயம், அசால்ட்டா கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. தம்பி ஒரே ஒரு செய்தி நான் சொல்றேன் தம்பி. சரிங்கண்ணா. சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு தம்பி, நவீன கேமரா எல்லாம் வச்சிருக்காங்க தம்பி. சரிங்கண்ணா. ஒரு குற்றவாளியிலையும் சில இடங்கள்ல பாக்குறோம், குற்றவாளிகள்லாம் சிசிடிவி கேமரா பக்கத்திலே போயிட்டு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு போறாங்க. அது திரும்பி பார்த்துட்டு போறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, அதுல ஹாய் சொல்லிட்டு போறாங்க, கைய காட்டிட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு கைய காட்டிட்டு அந்த சிசிடிவி கிட்ட கைய காட்டிட்டு போறாங்கப்பா. சரிங்கண்ணா. அப்ப அவங்களுடைய நோக்கம் என்ன, யாரோட நோக்கம், அந்த குற்றவாளிகளோட நோக்கம் என்ன, அந்த குற்றவாளியோட உளவியல் சிந்தனை என்ன, குற்றவாளிகள் எதற்கு தயாராக இருக்கிறாங்க, எதற்கு இதெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்றது என்ன சொல்ல வராங்க, அது காவல்துறை எப்படி அதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அவங்க எதுக்கு தயாரா இருக்கிறாங்க, எதுக்கு பயப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கணும்ல காவல்துறை. குற்றவாளிகளுடைய அதாவது பல்ஸ் நீ என்னன்னு பார்த்தாதானே நீ குற்றவாளிகளை கட்டுப்படுத்த முடியும். கண்டிப்பா. அப்ப அந்த நிலையே இல்லையே இங்க. காவல்துறைக்கு போதிய பயிற்சி தேவைன்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பா. காவல்துறைக்கு உளவியல் ரீதியாக, மனோதத்துவ ரீதியான, மன ரீதியான பலத்தை உருவாக்க வேண்டிய பயிற்சி இங்க தேவைப்படுதுன்ற. புரியுதா? இல்லைனாங்க காவல்துறை சாதாரண குற்றவாளிகளுக்கும் காவல்துறைக்கும் உள்ள அந்த ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரிதான் இருக்கும். சாமானியனாக காவல்துறை இருக்கக்கூடாதுப்பா. சாமானிய மனிதனாக காவல்துறையில இருக்கக்கூடிய சாதாரண கான்ஸ்டபிள் இருந்து, நான் சாதாரண கான்ஸ்டபிள்னு சொல்லல, அவர்களும் உன்னதமானவர்கள் தான். அந்த அடிநிலையில பணியாளர்களா இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் இருந்து டிஜிபி வரைக்கும் எல்லாம் சாமானியர்களாக இருக்க, சாமானிய மக்களாக, சாமானிய சிந்தனை கொண்ட சராசரி மனிதர்களாக இருக்கக்கூடாது. அவங்க என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு கிரேட் அதிகமா இருக்கணும். எது? சாமானியர்களை தாண்டி ஒரு கிரேட் அதிகமா இருக்கணும். அவங்களும் ஒரே சமநிலையில இருக்கக்கூடாது.
புரியுதா சொல்றது? சரிங்க ஒரு குற்றவாளியோட சிந்தனையும் போலீஸ்காரனோட சிந்தனையும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடாது. சரிங்கண்ணா குற்றவாளியை தாண்டி ஒரு சிந்தனை அதிகமா இருக்கணும் போலீஸ்க்கு. சரிங்கண்ணா என்ன அப்பதான் அந்த குற்றவாளியை வந்து கட்டுப்படுத்த முடியும். அந்த நிலை இல்லையே இப்போ. ம் அப்ப பயிற்சி தேவை. அப்போ இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு சுத்தமாக பயம் இல்லாம போயிடுச்சு. துளியளவும் துளியளவும் இல்ல. சரிங்க துளியளவும் இருந்துச்சுனாக்க அந்த கொலை சம்பவமே நடந்திருக்காது. என்ன காவல்துறை கொலை சம்பவத்திற்கு காரணமாகனதாக மாறி இருக்கின்றது பல்வேறு தகவலின் மூலம் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிச்சயமா காவல்துறை இந்த கொலை சம்பவத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருக்குன்னு பல பேர் சொல்றாங்க. நிச்சயமா ஏன்னா சில பேர் சொல்லும் பொழுது காவல்துறை இந்த வழக்குல வந்து மௌனித்து போயிடுச்சு. இந்த வழக்கு இந்த சம்பவம் உளவுத்துறை கொடுத்த எச்சரிக்கை மீறி காவல்துறை எந்த விதமான செயல்பாடுகளும் அது வந்து நடத்தப்படல அப்படின்றதா சொல்லப்படுது. கண்டிப்பா புரியுதா? எந்தவித செயல்களும் அது நடத்தப்படல. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துல 2-3 காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் காவல் பணிகளுக்கு வேறு இடத்துங்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமா சரிங்கண்ணா புரியுதா? காவல் பணியில இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம வந்து தெய்வமா பாக்குறோம். ஆனா திட்டமிட்டு ஒரு விஷயத்த வந்து இவங்க எல்லாம் அரங்கேற்றும் பொழுது அதை நம்ம எப்படி யோசிக்க தோணுது? இப்ப சாதாரண மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இங்க உறுதி செய்யப்படுது? கிடைக்காது. ஆம்ஸ்ட்ராங்ன்றது ஒரு சாதாரண மனிதனான்னு எடுத்துக்கோ. ஒரு சாதாரண மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிய காவல்துறை அப்புறம் என்ன செய்ய போகுது? இதுதானே நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் இதே காவல்துறையோட பாதுகாப்புல தானே அவர் வெளில போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அது சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், எது திருமாவளவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாருக்கும் பாதுகாப்பு இந்த காவல்துறை தானே. கண்டிப்பா. அப்ப அந்த காவல்துறை சரியா செயல்படணும்ன்றத நம்ம பேசுறோம். புரியுதா சொல்றது? காவல்துறை சரியா செயல்படலன்றதான் இங்க பெரிய குற்றச்சாட்டு. அனைத்து தரப்பு மக்களும் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை சரியா செயல்படல. இவங்க மாயாவதியே சொல்லிட்டு போறாங்க. நீங்க வந்து இதுல சம்பந்தம் இருந்துச்சுனாக்க இதை நீங்களே நடத்துங்க. சம்பந்தம் இல்ல அப்படின்னு நீங்க வந்து சொல்ல வரீங்க அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வாங்க. அப்ப இவங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம் இதுல இருக்கு. அதனாலதான் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது மாயாவதியினோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுதுல்ல. கண்டிப்பா. இப்ப நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது காவல்துறைக்கு, அதாவது காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடக் கூடாது என்ற கவலையில, அந்த வேதனையில, அந்த பதற்றத்துல நம்ம இதை சொல்றோம். சரிங்கண்ணா. புரியுதா? ஏன்னா வெளிப்படையா ஒருத்தன் வந்து லெட்டர் போடுறான். லெட்டரா எதுல போட்டிருக்கான்? கடிதாசு தானா? அதாவது எப்படின்னா ஒரு மிரட்டல் கடிதம் அப்படின்றவன் மொட்டை கடிதமா போடுவான். அட்ரஸ போட்டே போடுறான் அப்படின்னா இந்த காவல்துறையை எந்த ரேஞ்சில அவன் பாக்குறான் அப்படின்றத புரியுதா சொல்றது? புரியுதுண்ணா. சிசிடிவி கேமரா வந்து பார்த்து கைய காட்டிட்டு ஒரு கொலையை செஞ்சுட்டு போறான். சிசிடிவி கேமராவை பார்த்து கைய காட்டிட்டு ஒரு கொள்ளையை அடிச்சுட்டு போறான். அது போலதானே இது. காவல்துறை மேல அந்த குற்றவாளிகளை என்ன மாதிரியான பயம் இருக்கு? பயம்ன்றதே கிடையாது. பயமே இல்லாம போயிடுச்சு. அது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? சரிங்கண்ணா. புரியுதா? பயமே இல்லாம போயிடுச்சே, அது எப்படி சாத்தியமாகுது? ரொம்ப வேதனையா இல்ல இருக்கு. கண்டிப்பா. காவல்துறை மீது மக்களுக்கு பயம் இருக்கணும். குறிப்பாக குற்றவாளிகளுக்கு கூடுதலான பயம் இருக்கணும். இல்லவே இல்லையே. அவன் லெட்டர் போடும்போது நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்போ நாம என்ன சொல்றோம்னாக்க, இந்த காவல்துறையில உள்ள இதை நீ அப்படியே சிஸ்டத்தை அப்படியே மாத்த முடியாது. ஏன்னா இதை சீர்திருத்தத்துக்குள்ளார கொண்டு வரணும். இது சீர்திருத்தத்துக்குள்ளார கொண்டு வரல அப்படின்னா மிகப்பெரிய பின் விளைவுகளை இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு அளவுல சந்திக்கும். இதை நான் எச்சரிக்கையா நான் சொல்றேன். சரிங்கண்ணா. காவல்துறை எதுக்கும் தயாரா இருக்கக்கூடிய காவல்துறையும் எதற்கும் தயாரா இருக்கக்கூடிய கூலிப்படையும் ஒண்ணு போலதான் செயல்படுது. நிச்சயமா. இத நான் சொல்லல. கார்த்திக் சிதம்பரம், அதாவது கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய யாரு, திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரத்தினுடைய மகன், அவர் ஒரு எம்பி. அவர் என்ன சொல்றாரு? காவல்துறை வந்து கூலிப்படை போல செயல்படுகிறது. கூலிப்படை செயல்பாட்டுக்கும் காவல்துறை செயல்பாட்டுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸா இருக்கிறது மாதிரி நினைச்சிட்டு தான் அந்த
கடிதத்தை வந்து இப்ப போட்டிருக்கான் அப்படிதான் பார்க்க முடியுதுண்ணா. ஆமா, இப்போ நீ அப்ப அதனுடைய பொருள் என்ன? அதுதானே சரி. பொருள் அது. ம். அப்போ நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த வழக்குல சிபிஐ விசாரணை வேண்டும், 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 வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை மட்டும்தான் இங்க வந்து கோரிக்கையாகவும், முழக்கமாகவும், ஆர்ப்பாட்டமாகவும், போராட்டமாகவும், கண்டன முழக்கங்களாகவும் இருக்கணும். அப்பதான் நீதி கிடைக்கும். சரிங்கண்ணா. அப்பதான் நீதி கிடைக்கும். நீ சரிங்க. கண்டன ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம்னாக்க அங்க என்னடா கண்டனம் பண்ண போற? சரிங்க. என்ன கண்டனம் பண்ண? கொலைகாரனை வந்து கண்டிக்க போறியா? கொலை பண்ணவன கண்டிக்க போறியா? ம். என்ன செய்ய போற? உன்னுடைய 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 இலக்கு என்ன? அந்த அந்த கொலை சம்பவத்தை பொறுத்து உன்னுடைய குறிக்கோள் என்ன? ம். என்ன சொல்ல வரப்போற? நான் எல்லாம் பாக்குறேன், பல இடங்கள்ல பாக்குறேன். கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டித்து ஆம்ஸ்டாங் படுகொலை கண்டித்து, ஆம்ஸ்டாங் படுகொலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம், பேரணி. என்ன சொல்ல போற? இதுக்கு தீர்வு சிபிஐல தான் இருக்கு அப்படின்ற கோரிக்கையை இல்லையே, வைக்கணும். அதான்ப்பா என்ன சொல்ல போறன்ற? யார கண்டிக்க போற? கண்டிக்க போறது யார? ம். திமுக அரசை கண்டிக்க போறியா? இல்ல காவல்துறையை கண்டிக்க போறியா? இப்ப காவல்துறை கண்டிச்சுனாக்க காவல்துறை அதுதானே விசாரிக்குது. ஆமா. ம். அப்ப உன்னுடைய 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 கோரிக்கை எதுவா இருக்கணும்? சிபிஐ வேண்டும்ன்றதுல மெயின். சிபிஐ வேண்டும் என்பதுதான் உன்னுடைய ஒற்றை கோரிக்கையா இருக்கணும். நிச்சயமாண்ணா. அப்பதான் நீ இந்த கண்டனம் பண்றதுக்கும், கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கும், போராட்டம் பண்றதுக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லன்னாக்கா இது கணக்கு காட்டக்கூடிய போராட்டமா தான் இருக்கும். கண்டிப்பா. கண்துடைப்பு போராட்டமா தான் இருக்கும். தன்னுடைய இருப்பை வெளிக்காட்டுவதற்கான போராட்டமா தான் இருக்கும். இதை வைத்து அரசியல் செய்வதற்கான போராட்டமா தான் இருக்கும். கண்டிப்பா. ம். புரியுதா? தன்னுடைய கட்சியை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த ஆம்ஸ்டாங் படுகொலை வைத்து ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு போராட்டமா தான் இருக்கும். சரி. உள்ளபடியான போராட்டம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, இந்த வழக்கு நேர்மையாக விசாரிக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நிச்சயமா. 100%. இந்த வழக்கு நேர்மையாக போகல. ம். இந்த வழக்கு நேர்மையாக விசாரிக்கப்படல. விசாரிக்கப்பட்டிருந்தா திருவேங்கடம் என்ற அந்த படுகொலையாளன் கொல்லப்பட்டிருக்க மாட்டான். நிச்சயமா. ம். அவன் பெரிய ஆதாரம். அந்த ஆதாரத்தை பாதுகாத்திருப்பாங்க. கண்டிப்பா. ம். புரியுதா? இதெல்லாம் வந்து பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் யார் சரி செய்வது, யார் சீர் செய்வது, யார் திருத்தி அமைப்பது? நீ திருத்தி அமைக்கிறவன்ட்டே நீ வந்து குற்றவாளின்னு சொல்ற. ம். சரி செய்யறவனே நீ குற்றவாளின்னு மக்கள் நம்பாம போகுது. சரி அதாவது இத வந்து சீர்திருத்தம் பண்ணக்கூடிய காவல்துறையே குற்றவாளிகளோடு தொடர்புல இருக்குன்னு எம்பிகளும் எம்எல்ஏக்களும் சொல்றாங்க. ம். சரிங்க. கூலிப்படை போல செயல்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப யார வச்சு இந்த பிரச்சனை சரி செய்வ? ம். அப்ப பிரச்சனைக்கு தீர்வு ஒரே தீர்வு. இந்த வழக்கை சிபிஐ வசம் விரைவாக ஒப்படைக்கணும். நிச்சயமாண்ணா. விரைவாக ஒப்படைக்கணும். இல்லைனாக்க சாட்சியெல்லாம் அழிச்சிருவாங்க. அழிச்சுட்டாக்க நீ சிபிஐன்னு கிடையாது, ம். கடவுளே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பா. புரியுதா? சரிங்கண்ணா. இதுதான் ஒவ்வொரு வழக்கிலையும் செஞ்சுட்டு வரக்கூடிய தவறு. இந்த தவறை ஆம்ஸ்டாங் வழக்கிலையும் செய்துவிடக் கூடாது என்பதை என்னை போன்றவர்களுடைய கருத்து. அதே போல நீ சொன்னது போல சிறு சிறு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒற்றை குரலாக இந்த கருத்துக்களை நாம சொல்லக்கூடிய வீர சோழ பள்ளி சங்கத்தின் கருத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நிச்சயம். அன்பாகவும் சகோதரத்துவ உணர்வோடனும் சக சமுதாயத்தின் மீது பற்று கொண்ட ஒரு சாதாரண மனிதனாகவும் இருந்து இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். இயக்கத்தின் சார்பான்னு வைக்கல, வீர சோழ பள்ளி சார்பான்னு மட்டும் வைக்கல. ஒரு சாதாரண சாமானிய பறையர்குடியை சேர்ந்த ஒரு மனிதன் என்ற அடிப்படையில நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். எல்லாருமே இதை பேசணும். நன்றி. ஏன்னா எல்லா அமைப்பினரும் இதை பற்றி பேசணும். பல்வேறு தரப்பு மட்ட மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை சம்பந்தமாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சாரத்தை மேலோங்கி செய்து, ஏன்னா இது எல்லா சமுதாயத்துக்குமான பிரச்சனை. கண்டிப்பா. காவல்துறை அஜாக்கிரதையாக இருக்கிறது என்பது அனைத்து சமுதாய தலைவர்களுக்குமான பிரச்சனை, அனைத்து சமுதாய மக்களுக்குமான பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாட்டுல பறையருக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா அதே போல மெட்ராஸ் வந்து பறையர்களோட இது கோட்டை, இது எங்களை விட்டா இங்க அப்படின்ற அற்பத்தனமான அரசியல நம்ம பேச நான் விரும்பல. சரிங்க. இதெல்லாம் வந்து அற்பத்தனமான பிரச்சனை. ஒரு பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்றது, ஆம்ஸ்டாங் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்துறது. சரிங்க. புரியுதா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உளவியலை புரிஞ்சுக்கணும் தம்பி. நான் சொல்றது புரியுதா? இந்த ரஞ்சித் பேசின அந்த உளவியல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. சரிங்க. அனைத்து தரப்பு மக்களும் ஆம்ஸ்டாங்கினுடைய படுகொலைக்கு ஒரு பெரிய அளவுல வருத்தம் தெரிவிச்சு கண்ணீர் சிந்திய நிலையில இருக்கும் பொழுது மெட்ராஸ் வந்து என்ன சொன்னா அந்த பையன், மெட்ராஸ்னா நாங்க தான். அது வந்து ஒரு 18 வயசு பையன் சொல்ற விஷயம், 16 வயசு விரல பையன் பேசுற விஷயம். ஒரு முதிர்ந்தவன்
ஒரு 4 பேரோட நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட எல்லாம் பழகி ஒரு படம் எடுத்து ஒரு டைரக்டர் அந்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் இந்த மாதிரி சில்லறத்தனமாக சில்லுண்டித்தனமாக பேசுவதெல்லாம் கண்டனத்துக்குரியது. இதை நான் கண்டிக்கிறேன். மெட்ராஸ்ல பறையர் மட்டும்தான் இருக்கானா? பறையர் மட்டும்தான் இருக்கானா? வன்னியர் இல்லையா? கவுண்டர் இல்லையா? செட்டியார் இல்லையா? முதலியார் இல்லையா? இது என்ன மாதிரியான பேச்சு? இது சாதி வெறியை தூண்டக்கூடிய பேச்சு தானே அது. இது சாதி வெறியை தூண்டக்கூடிய பேச்சு, மற்றவர்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சிண்டி பார்க்கக்கூடிய பேச்சு. அது பேசக்கூடிய தளம் இதுவா? காலகட்டம் இதுவா? ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல நீ மக்கள் எல்லாம் ஒன்றா திரண்டு மக்கள் எல்லாம் ஆம்ஸ்ட்ராங்காக பேச வேண்டிய தேவையில இருக்கும் பொழுது, நீதி கேட்கக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது, இதை ஏன் ஆம்ஸ்ட்ராங்க தனிமைப்படுத்துற? இது ஆம்ஸ்ட்ராங்கனுடைய பிரச்சனை ஏன் செப்பரேட் பண்ற? தலித் பிரச்சனையா ஏன் சுருக்குற? அயோக்கியத்தனம் இது. கண்டிப்பா இத வீர சோழ பரல சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிற இந்த ரஞ்சித்தினுடைய பேச்சு மிக மிக வன்மையான கண்டனத்துக்குரிய பேச்சு. சரிங்களா? இது சாதி ரீதியான பேச்சு. நீ சாதி வேண்டான்னு சொல்ற, அப்புறம் நாங்கன்னாக்க யார சொல்ற? மெட்ராஸே நாங்க தான்னாக்க யார சொல்ற? உங்க மதத்துக்காரனை சொல்றியா, இல்ல ஜாதிக்காரனை சொல்றியா? நீ யார சொல்ல வர? புரியுதா? இத எல்லாருமே கேக்குறாங்க. அது தப்பு கிடையாது. அந்த கேள்வி எல்லாருமே எல்லா சமுதாய தலைவர்களும் கேட்கறது, மற்ற சாதாரண மக்கள் எல்லாம் கேட்கறதுலாம் தப்பவே கிடையாது. அது நியாயமா பேசணும்பா. எதுவா இருந்தாலும் நியாயமா பேசணும். அகந்தையில பேசக்கூடாது, ஆணவத்துல பேசக்கூடாது. நாங்க தான்னாக்க மத்தவங்க எல்லாம் யாரு? மத்தவங்கள யாரு? அதுக்கு சப்ப கட்டக்கூடாது. மதுரையே நாங்க தான் சொன்னாக்க அவன் முட்டாளா பேசுறான், நீனும் முட்டாள்தனமா பேசுவியா? புரியுதா சொல்றது? அவன் சாதி வரையும் முட்டாளா பேசுவான். சமத்துவத்தை பேசக்கூடிய நீ முட்டாளா பேசுவியா? பேசக்கூடாது. அதாவது எங்க பேசணும் பேசிக்கோ, உன்னுடைய தனிப்பட்ட முறையில பேசிக்கோ, படத்துல பேசிக்கோ. நீ இப்ப தங்கலான்னு படம் எடுக்கிறிய, அதுல பேசிக்கோ. நாளைக்கு ஒரு படம் எடுக்க போறிய, அதுக்கு பேசிக்கோ. இது ஆம்ஸ்ட்ராங்கோட பிரச்சனைடாது. இது பொதுவான பிரச்சனைடாது. பொதுமக்களோட பிரச்சனைடாது. ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆம்ஸ்ட்ராங்காக கண்ணீர் விட்டாங்கடா. அது புரியாம நீ ஆம்ஸ்ட்ராங்க தலித் லீடர்ன்ற அளவுக்கு நீ சுருக்கிட்டனாக்க உன்னை எதை கொண்டு உன்னை கண்டிக்கிறது? ராமதாஸ் கொண்டு ஒரு மருத்துவர் ராமதாஸ் எல்லாருமே கண்டிச்சாங்கப்பா. எல்லாரும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரா போயிட்டு பாக்குறாரு. இதெல்லாம் பாராட்டுதலுக்குரிய விஷயம். அது நிச்சயமா. புரியுதா? வன்னியர் சங்கம்னு ஒரு எதிரியாகவே இருந்துட்டு இருந்த சமுதாயம் இன்னைக்கு ஒரு பறையர் சமுதாயத்துல இருந்து ஒரு தலைவர் இறந்திருக்காரு. அந்த இறந்து போனது துக்க நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக வன்னியர் சங்கத்துல இருந்து வராங்க. கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து வராங்க. இதெல்லாம் பெரிய ஒரு மாற்றம். அது கண்டிப்பா. இந்த மாற்றத்தை எதுக்காக வரணும்? அவங்களுக்கு வரணும்னு ஏதாவது தலையெழுத்து அவசியம் இருக்கா? இல்லனா அப்படியான சூழ்நிலையில நீ எதுக்கு அவங்க எல்லாம் வரக்கூடாதுன்றதுக்கு நீ அப்படியான பேச்சு பேசுற? இப்ப புரியுதா? இதுல இந்த ராஜதந்திர நரித்தனம் புரியுதா? இது நரித்தனம். அவன் நரித்தனமான ஒரு ஆளு, சகுனித்தனமான ஆளு. எனக்கு தெரியும். அந்த பையன் ஒரு நேர்மையே இருக்காது. நேர்மை இருக்காது அந்த பையனோட. அந்த பேச்சுல கூட உனக்கு தெரியும். அது சும்மா உணர்ச்சி வசப்பட்டு மாதிரி பேசுற மாதிரி ஒரு சீன். அது என்ன, அது உண்மையான உணர்ச்சி எல்லாம் கிடையாது அந்த பையனுக்கு. அப்படி இருந்தாக்க மெட்ராஸே நாங்க தான், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் மெட்ராஸ்ல அவர் பெரிய இவரு, அப்படி பேசக்கூடாது. நீ அவரை கடவுளா நேசிக்கிறாங்கல்ல. கண்டிப்பா. புரியுதா? அவரை கடவுளா அந்த குழந்தை, அது கடவுள் முகம் பாது. கண்டிப்பா. இறைத்தன்மை கொண்ட முகம் அது. அந்த முகத்தை நீ எல்லாருமே நேசிக்கும் பொழுது, அந்த பிள்ளைய இது பண்ணிட்டாங்களேன்னு தன் வீட்டு பிள்ளை போல எல்லாமே கவலைப்படும் பொழுது, ஆம்ஸ்ட்ராங் அவர் மெட்ராஸ்ல அவர் பவர் என்னன்னு தெரியுமா? என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போற? தெரிஞ்சு கூட இருந்தியாடா? டேய், அவருக்கு நீ ஓட்டு போட்டியாடா? போடல. அவருக்காக நீ அரசியல் வேலை செஞ்சியாடா? செய்யலாம். என்னடா, யாரடா ஏமாத்துற? யார ஏமாத்துற? இந்த அயோக்கியத்தனமான பேச்சு மட்டும் நிப்பாட்டிக்கணும். கண்டிப்பா. படம் எடுத்தியா, வேலையை பார்த்தியா, போயிட்டே இருக்கணும். இது தப்பு தம்பி. இது அவன் என்னோட, அந்த பையன் என்னோட சின்ன பையன்றதுனால நான் இப்ப சொல்றேன். என்ன, இத அங்க பேசக்கூடாது. அது பையன் திருமாவளவனுக்கு அண்ணன் நாங்க தான் இருக்கோம், அதெல்லாம் ரொம்ப அதிக பிரசங்கத்தனம் தான். என்ன, திருமாவளவனுக்கு நீ இருக்க, உனக்கு தான்டா திருமாவளவன். புரியுதா சொல்றது? உனக்குதான் திருமாவளவனுக்கா நீ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. திருமாவளவனுக்கு ஏதாவது அவசியம் இருக்காண்டா? இல்ல. நாம திருமாவளவன் எதிர்க்கிறோம், கருத்தியல் ரீதியா எதிர்க்கிறோம். புரியுதா? என்ன, ஆனா இந்த மாதிரியான தற்குறித்தனமான பேச்சை நம்ம கண்டிக்கணும்ல. கண்டிப்பா.
புரியுதா? திருமாவளவன் அண்ணா நான் உங்களை விட்டுற மாட்டோம். நீ யார்? நீ முதல்ல உனக்கு நீ யார இந்த சமுதாயத்துல நீ யாரு? நீனு ஒரு 2-3 படம் எடுத்துட்டீங்கன்னா நீ வந்து தமிழ்நாட உன் பின்னாடி இருக்குன்னு அர்த்தமா? இதெல்லாம் தாண்டோண்டித்தன பேச்சு இது. கண்டிப்பா. இந்த பேச்சு வந்து எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு பெரிய வெறுப்பை ஏற்படுத்திருச்சு. நிச்சயமா. ஆம்ஸ்ட்ராங் மீதுல அந்த பாசத்தையும் பற்றுதலையும் இந்த பையன் என்ன பண்றான், திசை திருப்பதற்கு பாக்குறான். சரிங்க. திசை திருப்பிட்டு ஆம்ஸ்ட்ராங் வந்து தலித் லீடரு, அவர் வந்து தலித் பிரச்சனை, இது எங்க பிரச்சனையில யாரும் வராதிங்க. இதுதான் என்ன பண்ணா, அனிதா பிரச்சனையிலும் பண்ணான். அனிதா, நம்ம சகோதரி அனிதா இறந்து போச்சுல, நீட் தேர்வுக்காக தற்கொலை பண்ணிச்சுல குழுமூர்ல, தெரியும்ல? தெரியும், சொல்லுங்க. அந்த அனிதா பிரச்சனையிலையும் தமிழ்நாடு அனிதாவுக்காக கண்ணீர் விட்டுச்சு. ஒரே நாள்ல என்ன பண்ணா, அனிதாவை வந்து தலித் புள்ளையா மாத்திட்டான். சரிங்க. புரியுதா? ஒரே நாள் ஒரே பேச்சு. நீங்க இதுக்குதான் வந்து உள்ள வந்து நுழையிறத, இதுக்குதான் வரானுங்க அவனுங்க. இவனுங்க வர்றதே இதுக்குதான் தம்பி. சரிங்கண்ணா. புரியுதா? இவனுங்களை முதல்ல இந்த சமுதாயம் இனம் கண்டு ஒதுக்கி தள்ளணும். இவங்க பேர்ல வந்து இந்த மக்கள் வந்து இவங்க பேர்ல வந்து ஒரு கவனமான பார்வை இருக்கணும், எச்சரிக்கை பார்வை இருக்கணும். சரிங்க. புரியுதா? புரியுது. இதெல்லாம் வந்து தப்பான ஒரு அணுகுமுறை. இது பாரம்பரியமான சமுதாயம், இது பறையர் சமுதாயம் பாரம்பரியமான சமுதாயம். என்னைக்குமே வன்முறை பேச்சுக்குள்ளார போனதே கிடையாது. மெட்ராஸே மெட்ராஸ்ல என்ன கிழிச்சிட்ட, என்ன செய்ய முடியும் உன்னால? என்னடா செய்ய முடியும்? மெட்ராஸ்னா என்னன்னு தெரியுமா? மெட்ராஸ்னா என்னன்னு தெரியுமா? மெட்ராஸ்ல பறையர் மட்டும் தான் இருக்கு. இங்க வாழ முடியுமா? வாழ்ந்தாக்க இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை நடந்திருக்குமா? நடந்திருக்குமா? நீ அந்த எல்லாத்தையும் இழந்துட்டு நாங்க மெட்ராஸ் நாங்க தான், எங்களை மீறி எவனும் இல்ல. இதெல்லாம் ரவுடி பைய பேசுற பேச்சு. அது ரவுடி கூட அந்த மாதிரி பேச, ரவுடி இருக்கான் பத்தியா, ஒரு முதிர்ந்த ரவுடி இருக்கான்ல, அவங்க கூட பேச மாட்டான், நிதானமா பேசுவான். இந்த போக்கிரி பசங்க இருக்கானுங்களே, பொறுக்கி பசங்க, அந்த மாதிரியான பேச்சுப்பா அது. இதெல்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் கண்ணியம் காக்கணும். நாம வந்து என்ன சொல்றோம், ஒட்டுமொத்த பறையர் சமுதாயத்தின் சார்பாக அனைத்து மக்களுக்கும், எதுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை கண்டித்து கண்ணீர் சிந்திய அனைத்து தமிழர்களுக்கும், எல்லாருமே 99.9% மக்கள் தமிழ்நாடு முழுக்க கண்ணீர் சிந்தினார்கள். அவர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பறையர் சமுதாயத்தின் சார்பாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்துல இந்த ரஞ்சித் போன்ற இந்த தற்குறிகளுடைய பேச்சை இந்த சமுதாயம் புறக்கணிக்க வேண்டும், பொருட்படுத்தக் கூடாது என்ற ஒரு வேண்டுகோளையும் நான் இந்த பேட்டி மூலமாக மக்களுக்கு நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல நம்ம ஏற்கனவே சொன்னது போல சிபிஐ விசாரணைக்காக இந்த சமுதாயம் ஒன்றிணைய வேண்டும். அனைத்து கட்சிகளும், அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, சீமான் சொல்ல மாட்டான், என்ன அவரு அரசியல் வேற, அவர் சொல்ல மாட்டாரு. நாம் தமிழர் கட்சியை விட்டுரு, மற்ற ஏனைய பிற கட்சிகள், என்ன அத்தனை கட்சிகளும் பறையர் சமுதாயத்தின் சார்பாக நலனுக்காக இயங்கி வரக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி அண்ணன் அவர்கள் போன்றவர்களும், நம்ம சகோதரர் ஆசை தம்பி அவர்களும், அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்களும், அவர்களுடைய தலைமையில எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சாத்தை பாக்கியராஜ் என்ற ஒரு மாபெரும் தலைவனுடைய தலைமையில நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும். என்ன, ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணணும், இந்த சமுதாயத்தினுடைய குரலாக, ஒற்றை குரலாக சிபிஐ வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா இது நம்ம தொடர்ந்து இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னாக்க நாளைக்கு யார வேணாலும் வந்து தட்டும் அந்த வீச்சருவா. அந்த வீச்சருவாவுடைய சத்தம் யார் வீட்டை வேணாலும் வந்து தட்டும். கண்டிப்பா. துப்பாக்கி வந்து யார் வீட்டினுடைய ஜன்னலையும் தொலைக்கும். கண்டிப்பா. அதனால கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப போராத காலத்துல நம்ம இருக்கிறோம், போதாத காலத்துல நம்ம இருக்கிறோம். என்ன, இந்த காலம் சரியான காலமாக நம்ம மாற்றி அமைக்கவில்லை என்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம காரணகர்த்தாவாக மாறிவிடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கையை இந்த மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன் தம்பி. நன்றி. நன்றி.